அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே 20+20 2 டெஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். இது டெஸ்ட்டு 3. இதில் எவ்வளோ கொஷின்ஸ் கொடுக்குறோன்னா 25 கொஷின்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதை இந்த யூனிட் வைஸாக நம்ம கொடுக்குற டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிவிஷன் அமையும். கொஷின்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா ஸ்டாண்டர்டாக தான் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஒரு நல்ல ரிவிஷனாக தான் அமையும். உங்களுக்கு இது பயங்கரமாக உங்களுக்கு எக்ஸாமில் கை கொடுக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் x power 5 minus x power 4 plus 8x squared minus 9x minus 9 equal to 0. 4 ஆப்ஷன் இருக்குது. 1 minus 9 9 none of the above கண்டுபிடிங்க. அடுத்தது செகண்ட் ஒன் -2 + i root 7 is a root of கொடுத்துருக்காங்க. x power 4 plus 2x squared minus 16x plus 77 equal to 0னா அதர் ரூட்ஸாக என்னென்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒரு ரூட் கொடுத்துட்டான், பேலன்ஸு மொத்தம் பவர் 4 இருக்குது இல்லைங்களா? அப்போ மொத்தம் 4 ரூட் வரும் இல்லைங்களா? ஸோ 4 ரூட் என்னென்னு கண்டுபிடிச்சி எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்டு சம் √3, 1 + 2i are roots of x power 5 minus x power 4 plus 8x squared minus 9x minus 15 equal to 0 and another root is 1 minus 1 2 minus 2 கண்டுபிடிக்கணும். இது தேர்டு சம். √3, 1 + 2i are the roots of கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபோர்த் ஒன் ரூட்ஸ் ஆஃப் x cube minus 15x square plus 71x minus 105 ஈக்குவல் டு 0 ஆரின் ஏபின்னு கொடுத்துட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏபின்னு கொடுத்துருக்கான். தென் த ரூட்ஸ் ஆர் இதில் எது சாட்டிஸ்ஃபை ஆகுன்னு செக் பண்ணுங்கள். ஆனால் எல்லாமே உங்களுக்கு ஏபி தான் ரூட்ஸ் கொடுத்துருக்கான். இந்த ஈக்குவேஷனில் எது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு போட்டு பார்த்து கண்டுபிடிங்க. அடுத்த ஃபிஃப்த் ஒன் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ஒன் ரூட் இஸ் 3 + 2iனா இது எந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பார்க்கணும். x² + 6x + 13 இல்லை x² - 6x - 13 = 0வா, இல்லை x² - 6x + 13 = 0வா, இல்லை x² + 6x - 13 = 0வா? சைனை மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்க்காதீங்க. இதை போட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. எது ஆன்சர் வருதோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து சிக்ஸ்த்து ஒனுக்கு 2 ஆப்ஷன் மேலே இருக்குது, 2 ஆப்ஷன் கீழே இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. கியூபிக் ஈக்குவேஷனில் 1ம் ஐயும் ரூட்டாக இதில் எந்த ஈக்குவேஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. x³ - 1 = 0வா, x³ + 1 = 0வா, இல்லை இங்கே இருக்குது பாருங்கள். x³ + x² - x - 1 = 0, x³ - x² + x - 1 = 0. நல்லா பாருங்கள். ஓகேவா? ஏபி நோட் பண்ணிக்கோங்க. சிடி இதில் எந்த ஆப்ஷன் வருதுன்னு பாருங்கள். செவன்த் ஒன் if 3 is a root of 6x power 4 minus 35x³ plus 62x² minus 35x plus 6 equal to 0 then இல்லை எது ஆப்ஷன் பாருங்கள். செவன்த் ஒன். எயித்து ஒன் அடுத்து x power 5 minus 4x power 4 plus 3x³ minus 2x² plus x minus 1 = 0ல which one is trueன்னு கேட்டிருக்காங்க. because at least one real root sum of all the root -4 product of the root -1 all the roots are imaginary. இதில் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பாருங்கள். எயித் ஒன். இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு ரூட்ஸே இன்னும் நல்லா டீப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்மளே ஒவ்வொரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கும் நிறையா அந்த நோட்ஸை நம்மளே தேடி ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்னமும் அது
மெமரியில் ஸ்டோர் ஆகிறதுக்கு இது ஒரு ப்ராக்டிஸாக அமையும். டீப் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். இது இப்படி பார்த்தீங்கன்னா இதுமாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு இங்கே வந்து ஆன்சர் அங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து நம்ம ஸ்பீடாக அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 9th ஒன்று, when 2 + i is a root of the given equation. இது பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி சம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி சம்மு. 10th ஒன் பார்த்திங்கன்னா √2 + 3 is a root of the equation கொடுத்துட்டு அதர் ரூட் கேட்டிருக்காங்க. சரிங்களா, 4 ஆப்ஷன் எதுன்னு செலக்ட் பண்ணுங்கள். The 11th ஒன் பார்த்திங்கன்னா 1/x² + 3x + 2 = 0னா இதில் வந்து எது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கேட்குறாங்க. 1/x + 1 + 1/x + 2வா, 1/x + 1 - 1/x + 2 அப்படி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்சியல் டிஃப்ரென்சியேஷன் யூஸ் பண்ணி போடுங்க. போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா இதில் எது வருதோ செலக்ட் பண்ணுங்கள். 11th ஒன். 12th வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த கார்டன்ஸ் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் இது டார்க் கொஸ்டின் தான். அடுத்து 13 த ரூட் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன் x³ + px + q = 0னா இல்லை எது வரும்? பார்த்துக்கோங்க. கொஸ்டின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ண மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பாஸ் கொடுத்துக்கோங்க. இது 14th ஒன், சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஹார்னர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. கரெக்டாக 2 டெசிமல் பிளேஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 14th ஒனுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்னு பாருங்கள். இதுவா 14th ஒன். சரிங்களா, அடுத்தது 15th ஒன், ஃபார் அன் ஆட் டிகிரி ஈக்குவேஷன் விச் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் நாட் ட்ரூ. 15th ஒன், all the roots may be real, all the roots are imaginary, it has one real root, it has no real roots. 15th one, odd degree equation which is not true. இதெல்லாம் நம்ம ஆன்சர் நீங்கள் செக் பண்ணி முடிச்சுட்டு அதோட கரெக்ட் ரிசல்ட்லாம் நீங்கள் வந்து நோட் போட்டு எழுதுவீங்க இல்லையா, அந்த நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, டேரக்ட் ஆன்சர் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. அந்த 1 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் வந்து ரேபிட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இந்த மாதிரி சம்ஸ்க்குலாம் நோட் போடுங்க. ஒர்க் அவுட் பண்ணுறதை வேறு நோட்டில் போடுங்க. இந்த மாதிரி ரிசல்ட்டுக்குன்னே தனியாக நோட் போடுங்க. அடுத்து 16th ஒன், if 2 + i√3 is a root of 4, x⁴ - 4x³ + 8x + 35 = 0. இதில் வந்து எந்த ஆன்சர்னு பாருங்கள். 16th ஒன். அடுத்தது 17th ஒன், இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் x³ + px² + qx + r = 0னா சம்மேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர்டு கேட்குறாங்க. இதுக்கு எது சாட்டிஸ்ஃபை ஆகுன்னு பார்க்குறாங்க. ஸோ இதில் 4 எந்த ஆப்ஷன் பாருங்கள். 17th ஒன். சரிங்களா, ஓகேங்களா. இது வந்து ஜென்ரலாக வரதான். நீங்கள் வந்து இது வந்து ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இது வரதை கூட நீங்கள் வந்து டேரக்ட் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம போட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் பார்த்தோன்னே இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட சம்ஸ் தான். பார்த்தோன்னே டக்குனு ஞாபகத்துக்கு வரமா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 17th ஒன். சரிங்களா, அடுத்து 18th ஒனுக்கு வந்து நான் ஆப்ஷன் கொடுக்கல. ஃபார்ம் அன் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் 3, 2, 1. 3, 2, 1 அதாவது ரூட்ஸை வச்சு நீங்களே ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி ஆன்சர் எழுதுங்க. ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபார்ம் அன் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் 3, 2, 1. இதான் 18th ஒன். சரிங்களா, அடுத்து 19th வந்து கன்டினியூ பண்ணலாம். 19th ஒன், if alpha, beta and gamma சேர்த்துக்கோங்க. if alpha, beta and gamma are the roots of the equation x² of x + 3 - 2x + 1 of into x - 10 = 0, then the value of alpha, beta, beta gamma plus gamma alpha is. alpha, beta, gamma வந்து root of the equation கொடுத்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா alpha, beta, beta gamma, gamma alpha. இதில் எந்த ஆப்ஷன் வந்ததோ செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து 19.
அடுத்து 20 வந்து ரூட்ஸ் எல்லாம் ஜிபியில் இருக்குதாமா. அப்போ ரூட்ஸ்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிங்க. சரிங்களா? 21 பார்த்தீங்கன்னா, இஃப் I is the root of x cube plus x square plus x plus 1 equal to 0னா இது இந்த அதர் ரூட்ஸ் ஆர் ஒரு ரூட் கொடுத்துட்டேன் ஐன்னு அதர் ரூட்ஸாக என்னென்னு கேட்குறாங்க. 21வது. ஸோ அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. அடுத்து 22 பார்த்தீங்கன்னா, இஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5x ஸ்கொயர் நம்பர் வந்து கண்டினியூஸாக போட்டுக்கலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 2 இஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 தான் ரிமைண்டர் இஸ். இது ஈஸி தான். எக்ஸ் மைனஸ் 1னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டால் ரிமைண்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. 22 ஈஸி சம் தான். அடுத்து 23 இதே மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தா டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ரிமைண்டர் இஸ் 0ன்னு கொடுத்து ஏ கேட்குறாங்க. இதுவெல்லாம் ஈஸி ஃபார்மட் தான். 23 ஏ கண்டுபிடிங்க. அடுத்து 24 வந்து PQ are real and 3 plus I root 3 is a root of x cube minus 8x squared plus px plus q equal to 0. Then the root of the equations are 2 or 6 or 3 or 12. அடுத்து 25 வந்து if 2 plus I root 3 is a root of x squared plus px plus q equal to 0, then p plus q equal to 3 root 3 minus root 3 minus 3 எதுன்னு கண்டுபிடிக்கும். 25 இதோட 25 கொஸ்டின் முடியுது. ஸோ இது டெஸ்ட் 3. இதோட ஆன்சரை நம்ம இப்போ அதோட டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் ஒன், த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் x power 5 minus x power 4 plus 8x square minus 9x minus 9 equal to 0. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன போடுவோம்? மைனஸ் ஆஃப் மைனஸ் 9/1 அப்போது 9. ஸோ ஆன்சர் வந்து சி. ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட்டு வந்து -2 + I root 7 is a root ofனு கொடுத்துருந்தாங்க. x power 4 plus 2x square minus 16x plus 77 equal to 0 அதர் ரூட்ஸாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்தோம்னா ஒரு ரூட் வந்து -2 + I root 7னா இன்னொரு ரூட் என்னவாக இருக்கும்? -2 - I root 7. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வந்துடலாம். ஏன்னா பவர் வந்து 4 இருக்கனால நம்மளுக்கு கண்டிப்பாக 4 ரூட்ஸ் வரணும் இல்லைங்களா? ஸோ ஒரே ஒரு ரூட் கொடுத்துருக்கா. ஒரு ரூட்டை வச்சு நம்மளால் பேலன்ஸ் 3 ரூட்டை கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிப்போம்? ஒன்று வந்து -2 + I root 7னா அப்புறம் அடுத்தது என்ன வரும்? -√ -I root 7. ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி முதல்ல வந்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அப்போ x square minus sum of the root into x plus product of the roots. ஸோ sum of the roots வந்து -4 இங்கே ஒரு மைனஸ்லாம் +4 ஆயிடுச்சு. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 11 வரும். ஸோ x square plus 4x plus 11 equal to 0. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷனில் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா x power 4 x cube இல்லாதனால 0x cube போட்டிருக்கோம் ப்ளஸ் 2x square minus 16x plus 77. ஸோ இதை வந்து இப்போ நம்ம டிவைட் பண்ணோம்னா x square போடுங்க, x power 4 வரும், 4x cube plus 11x square வரும், சைன்லாம் மாற்றுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 4x போட்டால் தான் 4x cube ஆகும். இதெல்லாம் முடித்தா கடைசியாக பார்த்திங்கன்னா எது வருதுன்னா x square plus 4x plus 7 வருது. x square plus 4x இல்லை x square minus 4x plus 7 சரிங்களா? x square minus 4x plus 7. அப்போது இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குன்னா x equal to ஃபார்முலா மெத்தடில் போடுங்க -b + or minus root of b square minus 4ac/2a அதை வச்சு போட்டோம்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 2 + or minus I root 3 வருது. 2 + or minus I root 3. ஸோ 2 + or minus I root 3 இன்னொரு ரூட் என்ன வந்தது? -2 - I root 7. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் பி வருது. செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் பி. ஸோ ஒரு ரூட் கொடுத்தாங்கன்னா பேலன்ஸ் 3 ரூட் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று வந்து இதோட -2 + I root 7னா -2 - I root 7. ஸோ இதை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு கொடுத்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிவிட்டு அதை தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு 4 ரூட் கிடச்சிரும். சரிங்களா? இது ஆன்சரு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி.
சரிங்களா? அடுத்து தேர்டு சம் √3, 1 + 2i are the roots of x power 5 minus x power 4 plus 8x square minus 9x minus 15 equal to 0 and another one of the roots. ஸோ என்ன கொடுத்துட்டான்? √3 1 + 2i. இப்போ தான் நம்ம படித்தோம். இது வந்து 1 + 2iனா இன்னொரு ரூட் வந்து 1 - 2i வரும். ஸோ அதே மாதிரி ஒன்று வந்து √3னா இன்னொரு ரூட் வந்து -√3. ஸோ இதில் வந்து பவர் 5னால 5 ரூட் இருக்குது. இதில் நம்ம 4 ரூட்டு தெரிஞ்சு போச்சு. தெரியாத 5th ரூட்டை வந்து ஆல்ஃபான்னு வச்சுருக்கோம். தெரியாத 5th ரூட்டை ஆல்ஃபான்னு வச்சு சம் செய்ய போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் 1 வருது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறோம். -1/1. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸு 1. அப்போது இங்கே என்ன வந்திருக்கு? இங்கே எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணோம்னா என்ன வருது? 2 + ஆல்ஃபான்னு வந்துடும். ஏன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது இது 2 கேன்சல் ஆகிடும், ஐயும் கேன்சல் ஆகும். அப்போ 1 + 1 2 தான் வரும். அப்போ 2 + ஆல்ஃபா = 1. அப்போ ஆல்ஃபா = -1. ஸோ தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் -1. ஸோ தேர்ட் சம்முக்கு ஆன்சர் வந்து ஆல்ஃபா = -1, அதாவது ஆன்சர் பி. ஓகேங்களா? அது நல்லா பார்த்துக்கோங்க. 4 ரூட் எழுதியிருக்கோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான். அடுத்து ஃபோர்த்து சம் ரூட்ஸ் ஆர் இன் ஏபின்னு கொடுத்துருந்தாங்க. ரூட்ஸ் ஆர் இன் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இது க்ளூ வந்து சம்மும் ப்ராடக்ட்டையும் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா -15/1 வரும். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 15. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து அவன் 105ன்னு கொடுத்துருக்கானுங்க. ஸோ இப்போ சம்மு வந்து 15 வரணும், ப்ராடக்ட் வந்து 105 வர மாதிரி டேலி பண்ணோன்னா அந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் நீங்கள் 3, 5, 7 தான் செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவன் வேறு ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்கான்னா கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2, 4, 6 கொடுத்துருக்கான், 1, 3, 5 கொடுத்துருக்கான், 3, 5, 7 கொடுத்துருக்கான், 1, 4, 7 கொடுத்துருக்கான். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து என்ன வந்துச்சு? 15 வந்துச்சு. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 105 வர மாதிரி இதில் டேலி பண்ணோன்னா இந்த 3, 5, 7 தான் சம்மும் இது வரும், 15 வரும், ப்ராடக்ட்டும் 105 வரும். ஸோ இதை வச்சு தான் இதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபோர்த்து ஒனுக்கு ஆப்ஷன் சி. ஃபோர்த்து ஒனுக்கு ஆப்ஷன் சி. ஃபோர்த்து ஒனுக்கு ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்து ஃபிஃப்த்து ஒன்று 1 ரூட் வந்து 3 + 2i. அப்போ அதர் ரூட் என்ன வரும்? 3 - 2i. இதை வச்சு நமக்கு டேரெக்டாக ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிடலாம். அப்போ x² - சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் = 0. இப்போ x² - இதை ஆட் பண்ணால் 6 வரும். இதை ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 13 வரும். ஏன்னா 9 - 2i தான் ஹோல்² போடுவோம் இல்லையா? அப்போ 9 - 4i². i² வந்து -1. இப்போ 2 × -1 -2. அப்போ இங்கே ஒரு -1 +2 ஆயிரும். இப்போ 9 + 2 11. சாரி 2² 4. அப்போ 9 + 4 13. அதுதான் இங்கே வந்திருக்கு. சரிங்களா? x² - சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் = 0. ஸோ இது ரெண்டையும் இன்டூ பண்ணுங்கள். இன்டூ பண்ணும்போது i²க்கு -1 போடுவீங்க. i²க்கு பதிலாக -1 போட்டிங்கன்னா இங்கே ஒரு -1 வரும். 2² 4 ஆயிரும். இப்போ -4 இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால இது ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ x² - 6x + 13 = 0. சரிங்களா? ஃபிஃப்த்து சம்முக்கு x² - 6x + 13 = 0. அடுத்தது சிக்ஸ்த்து ஒன் கியூபிக் ஈக்குவேஷன் வித் 1 i ஆர் த ரூட்ஸ்னு கேட்டிருக்காங்க. கியூபிக் ஈக்குவேஷன் வித் 1 and i ஆர் த ரூட்ஸு. இப்போ 1ம் ஐயும் தான் ரூட்ஸு. அதுக்கு நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. கியூபிக் ஈக்குவேஷன் ax³ + bx² + cx + d = 0. இப்போ கியூபிக் ஈக்குவேஷனால் 3 ரூட் செலக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன போடுவோம்? சம் ஆஃப் த ரூட்ஸு. அப்புறம் என்ன பண்ணுவோம்? இப்படி 2, 2 எழுதுவோம் இல்லையா? ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா. அடுத்து என்ன பண்ணுவோம்? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. இப்படி தானே எழுதுவோம். அப்போ x³ - இதை வந்து σ1ன்னு வச்சுக்கோங்க, இதை σ2, இதை வந்து σ3. அப்போ x³ - சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு x² ப்ளஸ் என்ன போடுவோம்? ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸு மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். அது மாதிரி ஃபுல்லாக எழுதுறதுக்கு பதிலாக
1 sigma 2 sigma 3 எழுதிக்கிறோம். இல்லை நீங்கள் அப்படியே எழுதுனாலும் எழுதிக்கோங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா அதாவது அந்த 2 எழுதுவோம் இல்லைங்களா பேர்பரா காமா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸு மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. இப்போ ரூட்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்கான் 1 ஐயும் கொடுத்துருந்தான். அப்போ இன்னொரு ரூட் என்னது 1 I மைனஸ் ஐ கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஒவ்வொன்றா அதை போட வேண்டியது அவ்வளோதான். கிட்டத்தட்ட சம் முடிக்க போகிறோம். இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு வரும். ஏன்னா சம் இதெல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1 I மைனஸ் ஐ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 தான் கிடைக்கும். அதனால தான் இங்கே வெறும் எக்ஸ் ஸ்கொயர் போட்டிருக்கோம். கரெக்டுங்களா? அடுத்தது இங்கே என்ன போடுவோம் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா போடணும். கரெக்டாக? அப்போ ஆல்ஃபா பீட்டானா என்ன அர்த்தம் 1 இன்ட்டு ஐ. அப்போ ஐஏ. சரிங்களா? அடுத்து என்ன வரும் பீட்டா காமா. அப்போ ஐ இன்ட்டு மைனஸ் ஐ. இப்போ மைனஸ் ஐ ஸ்கொயர்ட். கரெக்டாக? அடுத்தது 1 இன்ட்டு மைனஸ் ஐ. அப்போ மைனஸ் ஐ எக்ஸு மைனஸ் இது 3 இன்ட்டு பண்ணால் ஐ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0. இன்னொரு டைம் பொறுமையாக சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் வந்து ஏஎக்ஸ் கியூ ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. ஆல்ஃபா பீட்டா காமாவை ரூட்ஸ்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம் எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இதை ஜென்ரலாக எழுதுவோம். அவன் ரூட்ஸ் என்ன கொடுத்துட்டான்னா 1 ஐன்னு கொடுத்துட்டான். அப்போ இன்னொன்று என்ன போடுவீங்க மைனஸ் ஐ. இப்போ ஒன்றும் பண்ணல, இது 3ஐயும் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போட போகிறோம் அவ்வளோதான். இப்போ 3ஐயும் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ இது 3ஐயும் ஆட் பண்ணும்போது 1 ஐ மைனஸ் ஐ. இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 1 மட்டும் வரும். அதனால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து என்ன பண்ணுவோம் பேர்பராக ஆட் பண்ணணும். இப்போ ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா இந்த மாதிரி பேர்பராக ஆட் பண்ணும்போது 1 இன்ட்டு ஐன்னு வந்துருச்சு. ஐ இன்ட்டு மைனஸ் ஐ மைனஸ் ஐ ஸ்கொயர்டு 1 இன்ட்டு மைனஸ் ஐ மைனஸ் ஐ. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் என்ன போடுவோம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் 1 இன்ட்டு ஐ இன்ட்டு மைனஸ் ஐ. அப்போ என்ன வரும் மைனஸ் ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயர்டுங்கிறது -1. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸுக்குனால +1 ஆயிரும். +1 அதுதான் இங்கே +1 போட்டிருக்கோம். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் +1 ஈக்குவல் டு 0. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்கள். ஆன்சர் டி வருது. எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் +1 ஈக்குவல் டு 0. அடுத்தது 7th சம். இஃப் 3 இஸ் எ ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. தென் இப்போ 3 ஒரு ரூட்டாக இருந்தால் அது வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஸோ வந்து 1/3 இஸ் அனதர் ரூட். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஸோ 3 இஸ் எ ஒன் ரூட்னா 1/3 இஸ் அனதர் ரூட்டு. அடுத்தது 8th ஒன் பார்த்தீங்கன்னா எது வந்து ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் முதல்ல வந்து சைன் சேஞ்ச் எத்தனையும் பாருங்கள். சைன் பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ 5 சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. 5 சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ 5 பாசிட்டிவ் ரியல் ரூட். ஸோ இட் ஹாஸ் அட்லீஸ்ட் 1 ரியல் ரூட். அப்போ ஆன்சர் வந்து ஏ தான் தப்பு. ஏன்னா ஒரு ரியல் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ கேட்டிருக்காங்க. கரெக்ட். எது வந்து ட்ரூன்னு பாருங்கள். இப்போ 5 பாசிட்டிவ் ரியல் ரூட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ இட் ஹாஸ் அட்லீஸ்ட் 1 ரியல் ரூட். அதுதான் வந்து ட்ரூ. ஸோ ஆன்சர் ஏ தான் ட்ரூ. ஸோ 8th ஒனுக்கு ஆன்சர் ஏ. 9th ஒன் ஈஸி தாங்க. 2 + ஐ ஒரு ரூட்டுனா 2 - ஐ வந்து அனதர் ரூட். 10th ஒன் பார்த்திங்கன்னா அதுவும் ஈஸி தான். √2 + 3 ஈஸி √2ன்னு அடுத்து என்ன போடுவோம் -√2 + 3 இஸ் அனதர் ரூட். ஐக்கு இருந்தால் -ஐ போடுவீங்க. ரூட் இருந்தால் அதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணி போடுவீங்க. அப்படி தான் அனதர் ரூட் கண்டுபிடிப்போம். சரிங்களா? அடுத்து 11th ஒன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஈஸியான சம்மாக தான் கொடுத்துருக்காங்க. பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷனாக சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ 1/x² + 3x + 2வை a/x + 2 x + 1 இப்படி வச்சுருங்க. இப்போ 1 = இப்படி எழுதுவோம் இல்லைங்களா a × x + 1 + b × x + 2 பை டினாமினேட்டில் இது 2 வரும். இங்கேயும் டினாமினேட்டில் இது வரும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு அதெல்லாம் பேசிக் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. அதாவது வந்து a × x + 1 + b × x + 2
பை இது அப்படியே போடுவோம் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன். இந்த எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுங்கிறத எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. ஸோ இந்த டினாமினேட்டர் இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆகும். இப்போ நியூமரேட்டர் மட்டும் ஈக்குவல் பண்ணுறோம். இந்த சைடு நியூமரேட்டர் 1 இருக்குது. இந்த சைடு நியூமரேட்டரில் இது இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணால் இந்த ஆன்சர் போகிறது. கரெக்டுங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 போட்டிங்கன்னா B1 வந்துடும். எக்ஸ் ஈக்குவல் டு -2 போட்டிங்கன்னா A வந்து -1 வருது. கரெக்டாக? அப்போ -1/x + 2 + 1/x + 1. இப்போ அதுக்கு ஆப்ஷன் வந்து B. ஆன்சர் வந்து B 11th ஒன். சரிங்களா? 11th ஒன்னுக்கு வந்து ஆன்சர் B. அடுத்து 12th ஒன். இது வந்து டைரக்ட் கொஸ்டின். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் கார்டன்ஸ் ஈக்குவேஷன். அதுக்கு வந்து ஆன்சர் வந்து A. x³ + qx + r = 0. இதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் கார்டன் ஈக்குவேஷன் இஸ் x³ + qx + r = 0. அடுத்து 13. the roots of x³ + qx + r = 0. இதுவும் வந்து ஜென்ரல் தான். இது ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா y + z wy + w²z. அடுத்து w² y + wz. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா y + z போட்டுக்கோங்க. அடுத்து wy wzன்னு 2 வாட்டி எழுதிக்கிங்க. wy wzன்னு 2 வாட்டி எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணி இங்கே ஸ்கொயர் போட்டுக்குங்க, இங்கே ஸ்கொயர் போட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு குழப்பாது. 3 ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு, அதாவது 3 ரூட்ஸ் எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து y + z போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்து எழுதும் போது wy + z, இங்கே w² வருது, இங்கே w² வருது. அதாவது ஃபஸ்ட்டு y + z போட்டோம், wy w²z, அதாவது yzல ஃபஸ்ட்டு w போடுறோம், இங்கே w² போடுறோம். அடுத்து அதே yzல இங்கே w² போடுறோம், இங்கே w போடுறோம், மாற்றி போடுறோம். அப்படியே வச்சுட்டிங்கன்னா மறக்காது. ஸோ 13th ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் A. அடுத்து 14th ஒன். இந்த சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன் பை ஹார்னர்ஸ் மெத்தட் கேட்டிருக்காங்க. ஹார்னர்ஸ் மெத்தடில் போடுங்க. ஹார்னர்ஸ் மெத்தட் தெரியும்னு நினைக்கிறேன். ஹார்னர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சொல்யூஷன் போடுங்க. ஆன்சர் வந்து 1.53 வருது. ஸோ 1.53 வருது. செக் பண்ணுங்கள். அது ஈஸியாக நான் போடல. ஹார்னர்ஸ் மெத்தட் எல்லாருக்கும் தெரியுங்கனால போடல. 1.53 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. 14th ஒன். 15th ஒன் வந்து ஃபார் த ஆட் டிகிரி ஈக்குவேஷன் விச் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. 15th ஒன் விச் இஸ் நாட் ட்ரூன்னா இட் ஹேஸ் ஆட் நம்பர் ஆஃப் ரியல் ரூட். இதுதான் வந்து நாட் ட்ரூ. 15th ஒன்னுக்கு ஆன்சர் D. மீதிலாம் ட்ரூ தான். ஆட் டிகிரி ஈக்குவேஷன், அதனால் ஆட் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் இருக்க சான்ஸ் இல்லை. சரிங்களா? ஸோ 15th ஒன்னுக்கு D. இதெல்லாம் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. 16th ஒன் ரொம்ப ஈஸி. 2 + i√3 வந்து ஒரு ரூட்னா 2 - i√3 இஸ் another ரூட். அது ஈஸி. அடுத்து 17வது சம்மு. ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் ஆஃப் சம்மேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர். அப்போ எப்படி போடுவோம்? இதுக்கு எப்படி போடுவோம்? α² + β² + γ². நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? a² + b² + c²னா a + b² - 2ab + bc + caன்னு படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் கண்டுச்சிடும். ஸோ இது கண்டுபிடிக்கிறதா இது என்னது? சம் ஆஃப் த ரூட். அப்போ என்ன வரும்? -p. அடுத்து 2 2வாக பேர் எழுதும் போது என்ன போடுவோம்? இது q/1 போடுவோம். ஸோ q. கரெக்டுங்களா? அப்போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது -p இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் போயிடும். ஸோ என்ன வரும் பாருங்கள்? -p. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் போயிடும். ஸோ p² ஆயிரும். p² - 2 × q. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா D. p² - 2q. p² - 2q. இந்த கொஸ்டின் தெளிவாக ஈஸி தான். இருந்தாலும் இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது வந்து நான் ஜென்ரல் உள்ளது எழுதியிருக்கிறோம். ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து a + b² - 2 டைம்ஸ் ab + bc + ca போடுவோம் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து ஆல்ஃபா + பீட்டா + காமானா -b/1 வரும். இப்போ -b. அடுத்து 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபானா q/1 வரும். q. இது தேவையில்லை. இது தேவையில்லை. ஸோ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா p² - 2q. அடுத்து 18th ஒன்.
18th ஒன் வந்து ஃபார்மான ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான் 3 2 - 1 வச்சு அது நீங்களே போடுங்க. ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சா -4x². அடுத்து 2 2வாக எழுதுவோம் இல்லைங்களா? இப்போ 3 × 2 6, 2 × -1 -2, 3 × -1 -3 × x ப்ளஸ் அடுத்து மைனஸ் போட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் போடுவோம். ஆல்ரெடி ஒரு மைனஸுக்குனால இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ 6 வந்துருச்சு. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். x³ மைனஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி போடுறோம் x², அப்புறம் 2 2வாக போடுறோம் எக்ஸு, அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். சைன் பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக போகணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்போ மறக்காது. 18th ஒன் சரிங்களா? ஸோ 18th ஒனுக்கு ஆப்ஷன் பி. அடுத்து 19th ஒன் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பொறுமையாக அந்த ஈக்குவேஷனை எழுதுங்க. அதெல்லாம் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் வரும். எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வாங்க. ஃபார்மேட்டு கொண்டு வாங்க சரிங்களா? அப்போ எது வந்து ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா 19/1. இப்போ 19 பார்க்க தான் ஒரு மாதிரியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம இப்போ நம்ம இதே மாடலில் இப்போ 2 3 சம் போட்டனால உங்களுக்கு இப்போ இந்த சம் ஈஸியாக போயிடும். அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை. ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட வெற்றி யாருனாலையும் தடுக்க முடியாது சரிங்களா? ஸோ ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம், ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணியிருக்கோம், லைக் டேர்ம்ஸ்லாம் கம்பைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கேட்டாங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ, இது ப்ராடக்டோட வேல்யூ. இதான் பேர்பராக எழுதுறது. அப்போ ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா ஆல்டர்னேட்டிவ் சைன் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? ப்ளஸ்ஸு மைனஸ் தான் வரும். ஸோ 19/1 19 அவ்வளோதான். ஸோ 19th ஒன்னுக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 20 பார்த்திங்கன்னா ஜிபின்னு கொடுத்துட்டான். ரூட்ஸ் வந்து ஜிபி, ரூட்ஸால் என்னென்னு கேட்டிருக்கான். ஸோ கொடுத்த கொஸ்டின் தான் இதை எழுதிக்கிறோம். வழக்கம் போல் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சா சம் ஆஃப் த ரூட்ஸ் ரெண்டுக்கும் வந்து எது டேலி ஆகுது அப்படின்னா இங்கே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து எதுக்கு டேலி ஆகுதுன்னா சிக்கு தான் டேலி ஆகும். 4 6 7 4 6 9க்கு தான் கரெக்டாக வருது. 4 6 9 ஏன்னா அதுக்கு தான் ஆட் பண்ணாலும் 19 வருது. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இதை வச்சாவே ஆப்ஷன் அடிச்சிடலாம். ஏன்னா மீதி எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 19 வரல பாருங்கள். மீதியில் ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒனுக்கு 13 வருது, அடுத்ததுக்கு வந்து 14 வருது. இப்போ இதுக்கு மட்டும்தான் ஆன்சர் 19 வருது. ஸோ இதை வச்சு அடிச்சிடலாம். இதே தேவையில்லை, நீங்கள் இதை வச்சு அடிச்சிடலாம். ஸோ 20க்கு வந்து ஆன்சர் வந்து சி. அதெல்லாம் நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டுருங்க. எது தேவையோ அதை மட்டும் போடுங்க. எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட வேண்டாம். நான் ஸ்டெப் மார்க்ஸ் 10 மார்க்ஸ் போடல, 1 மார்க்ஸ் தான் போடுறேன் இல்லைங்களா? அடுத்து வந்து 21 வந்து பார்த்திங்கன்னா இஃப் ஐ இஸ் த ரூட் ஆஃப்னு கொடுத்துருக்கான். அதர் ரூட்ஸ் ஆர். இப்போ 1 வந்து ஐனாவே அதர் ரூட் என்ன வரும்? -i சரிங்களா? இது வந்து கியூபிக் கொடுத்ததுனால 3 ரூட் வரும் இல்லைங்களா? ஸோ இதுக்கு முதல்ல x² - சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் போடுங்க. அப்போ x² + 1 = 0. ஸோ இது வந்து ஏற்கனவே ஒரு சம் போட்டுறீங்களா? அதே மாதிரி தான். ஸோ இதை வந்து இப்போ டிவைட் பண்ணிவிட்டு இன்னொரு ரூட்டை கண்டுபிடிச்ச வேண்டியதான். அப்போ இன்னொரு ரூட் வந்து என்னென்னா 1 - i, இன்னொன்று வந்து x + 1. அப்போ x = -1. அப்போ 1 - i - 1. அதாவது 2 ரூட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுங்கள். அப்போ x² - சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் = 0. அப்போ இதை வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 0 வந்துடுச்சு. இன்ட்டு பண்ணால் என்ன வரும்? -i². அப்போ -1. அப்போ இங்கே +1 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஸ்டினில் இதை வந்து டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா இன்னொன்று கிடச்சிரும். இந்த ஈக்குவேஷனை ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா இன்னொரு ரூட் கிடச்சிரும். இதே மாதிரி தான் நம்ம மேலே வருஷம் போட்டோம். அதே மாதிரி தான் அது. பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேவான்னு பாருங்கள். ஸோ i - i அதை வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி அந்த ஈக்குவேஷனால் இந்த கொடுத்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடச்சிடும். அதுக்கு சால்வ் பண்ணிங்கன்னா அடுத்த ரூட் கிடச்சிடும். அவ்வளோதான். அடுத்து 22 இஃப் i is a ரூட்டுன்னு கொடுத்துட்டான். அப்போ அதர் ரூட் என்ன வரும்? i is a root of 22 22 வந்து x³ + 5x² - 2 = 0 is divided by x - 1. ஸோ divided by x - 1னா இது 22. x = 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 1 + 5 - 2 இப்போ 4. இப்போ ரிமைண்டர் வந்து 4. இதெல்லாம் நம்ம 10th சம் மாடல் தான். 10th
ஸ்டாண்டர்ட் மாடல் தான். எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் கிடச்சிடும். சரிங்களா? 22 ஈஸி. ஸோ ஆன்சர் ஏ. 23யும் 10th மாடல் தான். இதெல்லாம் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 கொடுத்துருக்கான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரிமைண்டர் வந்து 0 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 0 வச்சு ஏவை கண்டுபிடிச்சிருங்க. அது ஆன்சர் வந்து டி வருது. 23லாம் ஈஸி தான். அடுத்து 24 பி கியூஆர் ரியல் 3 + i√3 is a root of கொடுத்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். தென் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் இப்போ 3 + i√3 1 ரூட்னா 3 - i√3 1 ரூட்டு. அதர் ரூட்டை எப்பவும் போல் ஆல்ஃபான்னு வைங்க. பாருங்கள், இதே மாதிரி ஏற்கனவே போட்டோம். ஸோ இது வந்து கொடுத்துருக்கு ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி வர மாதிரி கொண்டு வருவான். இதுக்கு ரிலேட்டடாக வர மாதிரி கொண்டு வருவான். ஏன்னா அவன் என்ன கேட்குறான்னா 24 வந்து ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் தான் கேட்குறான். பியும் கியூ ரியல்னு கொடுத்துருக்கான். ஸோ இது என்ன பண்ணலாம், சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ 6 + ஆல்ஃபா = 8. அப்போ ஆல்ஃபா = 2. ஸோ ஆன்சர் வந்து ஏ. சரிங்களா? சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கும் போது 3 + i√3 3 - i√3 தேர்டு ரூட்டு ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு என்ன வைப்பீங்க, 8. ஏன்னா -8/-1 வரும். ஸோ 8ன்னு வைப்பீங்க. ஸோ 6 + ஆல்ஃபா = 8. அப்போ ஆல்ஃபா = 2. அடுத்து 25th 2 + i√3 is 1 ரூட்டு x² + px + q = 0. தென் p + q என்னன்னு கேட்குறான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடலு. ஏன்னா இது வந்து புதுசாக இப்போ தான் பார்க்குறோம். இப்போ 2 + i√3 வந்து ஒரு ரூட்னா என்ன போடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக 2 - i√3 1 ரூட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்பவும் போல் நீங்கள் ஈக்குவேஷனை கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும், x² - சம் ஆஃப் த ரூட்டை அடித்தா என்ன 4 ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். அப்போ இது ரெண்டு நம்ம இன்டூ பண்ணோம்னா என்ன பண்ணால் 7 வருது. அப்போ x² - 4x + 7 = 0. அவன் கொடுத்தது என்னது, x² + px + q = 0. இப்போது இதை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே அப்போ pa -4 q இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 7. அவன் கேட்டது என்னது p + q. அப்போ p + q அப்போ -4 + 7 அப்போ 3 தான் ஆன்சர். அவ்வளோதான். இதில் வேறு எந்த எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டும் கிடையாது. 2 + i√3 என்னோட ஆட்டோமேட்டிக்காக 2 - i√3 ஆயிரும். ஸோ சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வச்சு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிவிட்டு அவன் கொடுத்த ஈக்குவேஷனையும் வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பியும் க்யூவும் என்னென்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் p + q நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ p + qங்கிறது 3. ஸோ ஆப்ஷன் வந்து 25க்கு ஏ. ஆப்ஷன் வந்து ஏ வருது. 25 சம் முடியுது. பேலன்ஸ் 25 சம்மை வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்போஸ் நம்ம கொடுக்குற வீடியோஸில் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் புரியலை, ஏதாவது டஃப்பாக இருக்குது, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இல்லை அது ஏதாவது நம்ம ஏதாவது தப்பாக போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்டில் பண்ணலாம். நம்ம தாராளமாக செக் பண்ணிவிட்டு அதை இன்னொரு வாட்டி நம்ம வந்து அந்த கொஸ்டின்ஸை இன்னும் 2-3 சம் அதே மாடலில் கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்ம எய்ம் வந்து எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும், போஸ்டிங்கை வாங்கணும். ஸோ அதற்கான முயற்சியில் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிட்டுருக்கோம். அந்த முயற்சியில் வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபாலோ அப் தான் முக்கியம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.